ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாரி எனக்கு தனிப்பட்ட மிக மிக ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்கு. அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, மீனராசி பத்தின ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. "சீக்கிரமா அப்லோட் பண்ணுங்க. எங்களால முடியல. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக என் வீட்ல நான் சண்ட போட்டு இந்த 2 மந்த் நான் மீனராசி பத்தி ஏதாவது சில விஷயங்கள் சொல்லி அவங்கள பிரிவென்ட் பண்ணா தான் உண்டு. இல்லன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் வீணா போயிடும்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணி, நேரம் ஒதுக்கி உங்களுக்காக நான் வீடியோ பேசுறேன். இந்த வீடியோவோட முக்கியத்துவத்த நான் உணர்றேன். நீங்களும் உணரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். மீன ராசியில பிறந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு. அவங்கள பத்தி நம்ம பெருசா பேச வேண்டாம். இனி வரும் காலங்கள்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா தான் இருக்கும். அவங்களுடைய லைஃப்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நம்ம உறுதியா சொல்லிடலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி பத்தி சில விஷயங்கள நான் அப்புறமா கூட பேசிக்கலாம். இந்த வீடியோவுல மீன ராசியில பொறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள பத்தி நான் பேசியே ஆகணும். ஏன்னா, மே 17ஆம் தேதி மீன ராசியில பொறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குள்ள சனி வரப்போறாரு. மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாரும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆக போறீங்க. அதற்கான ஏற்பாடுகள்லாம் இப்ப நடந்துகிட்டே இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. புது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க தொடங்கியிருக்கும். காதலா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும் ஒரு புது விஷயத்த நீங்க தொடங்கியிருப்பீங்க. இந்த 2 மாசம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே. இந்த 2 மாசம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அடுத்த 1 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கைய மாத்தும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலுமே உங்களுடைய மனச டிப்ரஷன் ஆக விட்டுறாதீங்க. ஏன்னா, அடுத்த 1 வருஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நெறைய நெருக்கடியான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், டிப்ரஷன் தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே உங்கள சுத்தி அமையப்போகுது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும். என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது மீன ராசியில பொறந்து ரேவதி நட்சத்திரத்தில நீங்க இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான அசம்பாவிதங்களோ, இல்ல பாதிப்புகளோ, இழப்புகளோ ஏற்பட்டுறாது. ஏன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதே நேரத்தில ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்க இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை அடுத்த 1 வருஷத்துக்கு வேற மாரி தான் இருக்க போகுதுன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சனி உங்க நட்சத்திரத்துக்குள்ள என்டர் ஆகுற அதே காலகட்டத்தில தான் அதுக்கு அடுத்த மாசமே குரு பெயர்ச்சி நடக்கறக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமே அந்த குரு பெயர்ச்சி தான் உங்களுக்கு. இன்னும் இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்ல அப்டின்னா, உத்திரட்டாதி பட்ட அளவுக்கான கஷ்டத்த ரேவதி நட்சத்திரக்காரங்களும் பட்டிருப்பாங்க, படப்போறாங்க அப்டின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த குரு பெயர்ச்சி தான் ரேவதி நட்சத்திரக்காரங்க படக்கூடிய கஷ்டத்த கண்டிப்பா குறைக்கும். இத நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்பேன். மீனராசி, ரேவதி நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்குலாம் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வேலைய கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. உங்க மேல தப்பு இருக்காது. ஆனா உங்க மேல பழி சொல்லுவாங்க. நீங்க இத செய்யல, அத செய்யல, இப்படி பண்ணேன், அத அப்படி பண்ணேன். அதனால தான் எனக்கு இவ்ளோ லாஸ்ன்னு சொல்லிட்டு, உங்கள தேடி நெறைய பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்துராது. சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்க கெளறி விட்டு பெருசாக்க கூடாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே உங்கள பிரிவென்ட் பண்றதுக்கான விஷயங்கள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது போல வேலையில சின்ன சின்ன சண்டை வரும்போது வேலைய விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலான்ற மைண்ட் செட்ட ஒரு வருஷத்துக்கு வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கும். உங்க தசாபுத்தி மோசமா இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க வேலைய விட்டீங்கன்னா, அப்புறம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். மீன ராசியில பொறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒர்க்ல பிரஷர் வர நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பிரஷர நீங்க மேனேஜ் பண்ணணும்னா, உங்கள நீங்க ரீபில்ட் பண்ணிக்கோங்க. அத ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா ஒரு வலிமையும் நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கோங்க. அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க நினைங்க. நெறைய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ணி வெற்றிகரமா நீங்க உங்க சுத்தி இருக்கக்கூடிய உங்க ஒர்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இதனால உங்க வேலை பாதிக்கப்படாது. உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படாது. உங்க குடும்பம் பாதிக்கப்படாது. நான் உறுதியா சொல்வேன். இந்த வேலை அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, 360 டிகிரில இருக்கணும். எந்த பக்கத்துல இருந்து வேணா உங்களுக்கு நெறைய பாதிப்பு குடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். எல்லாத்தையுமே நீங்க ஒரு விழிப்புணர்வோட அத கவனிச்சுக்கிட்டு, அத ஃபேஸ் பண்ணி சுக்கு நூறா உடைச்சுட்டு, நீங்க உங்க வேலைய தக்க வச்சுக்கணும். நீங்க இந்த ஒர்க்ல மட்டும் ஸ்டடியா இருந்துட்டீங்கன்னா, வேலையால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிடலாம். வேலையில கவனம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவை. ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, எழுந்திருப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. எழுந்திருப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது உங்கள அவர் ரொம்ப டயர்ட் ஆக்குவாரு. ரொம்ப ஒரு எனர்ஜிலெஸ் ஆக்கிடுவாரு. சோம்பேறி ஆக்கிடுவாரு. நீங்க சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கூட செய்ய மாட்டீங்க. ஒரு உத்வேகமா எழுந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்கன்றதுனால, இந்த டைம்ல வெயிட் கெயின் ஆவறதுக்கு, வெயிட் அதிகமாவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால உங்க உடம்புக்குள்ள நெறைய ப்ராப்ளம் வரதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்குன்றதுனால, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ என்னைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த நேரத்துல மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரங்கள நெறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்தும். ஆனா உண்மையா சொல்லணும்னா, மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரங்க யாரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட மாட்டீங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா காலையில எழுந்து ஒரு ஓட்டம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்குள்ள சனி வந்துட்டா உங்க சோம்பேறி ஆக்கிடுவாரு. சரி பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை மறுநாள் பார்த்துக்கலாம். தள்ளி தள்ளி போட்டு அப்படியே அத மறந்துடுவீங்க. குட் எக்சர்சைஸ், குட் மைண்ட் செட்ட மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்த மட்டும் விட்டுறாதீங்க. யாருக்காகவும் ஹெல்த்த சாக்ரிஃபைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த விட இங்க சிறந்தது எதுவுமே இல்ல. ஹெல்த்த மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஹெல்த் கண்டிஷன பார்த்துக்கோங்க.
கரெக்ட்டான ஃபுட் எடுங்க. எக்சர்சைஸ் பண்ணுங்க. யாருக்காகவும் டென்ஷன் ஆக வேணாம். டென்ஷன் ஆகி நமக்கு பிபி ஏற வேண்டாம். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற வேண்டாம். ஆனது ஆகட்டும். போனது போகட்டும். நம்ம வாழ்க்கைய மட்டும் பார்ப்போம். நம்மளுடைய ஒர்க்க மட்டும் பார்ப்போம். நம்ம எப்படி டெவலப் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி மட்டும் நம்ம யோசிப்போம். நம்மள பத்தி மட்டும் யோசிப்போம். யுவர் செல்ஃப்ப பத்தி மட்டுமே நீங்க யோசிங்க. மத்தவங்கள பத்தி நீங்க கண்டுக்க வேணாம். அவங்க நல்லா வந்துருவாங்க. நீங்க நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் பாருங்க. உங்களால முடிஞ்சா உதவிகள் செய்யுங்க. மிக முக்கியமா எனக்கு இருக்க இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் முறையா முடிச்சுட்டு, அதற்கப்புறம் வந்து நம்ம நெறைய பேச இருக்கோம். மே மாசத்துக்குள்ள நெறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். நீங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. இதனால உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு வருஷத்துக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம். பெரிய பெரிய முடிவுகள் எடுத்து, அந்த முடிவால நமக்கு நெறைய வந்து பாதிப்பு ஏற்படாம, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். நீங்க அதுலருந்து எஸ்கேப் ஆகலான்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரக்கூடிய 1 வருடம் மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் காலகட்டமா இருக்கு. நெறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய மனநிலையில, உங்களுடைய உடல்நிலையில அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்ல, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள்ல நெறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? யார்கிட்ட எப்படி பேசணும்? யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? யார்கிட்ட எந்த அளவோட பேசணும்? யார்கிட்ட எந்த அளவோட வச்சுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்க போறீங்க. உங்க வாழ்க்கையே மாறப்போது. ஒரு புதுவிதமான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க வாழ்க்கைய அணுக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிடர் சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.